ஹலோ ட்ரேடர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் யூடியூப்பில் எஸ்எம்சியில் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி போஸ்ட் பண்ணலான்ற மோட்டிவில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க கண்டென்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு சொல்லிவிட்டு அப்படியே கோர்ஸுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ஏ டு Z எல்லாமே யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீக்லி 1 or 2 வீடியோஸ் வரும். நீங்கள் அதையே அந்த வாரத்துக்கு பார்த்து புரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம். அதில் புல் பேக்ஸ், இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அதை வச்சு நம்ம மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது, டைரக்ஷனை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இது அதுக்கு அடுத்து இருக்கிற எஸ்எம்சிலே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஃபேர் வேல்யூ கேப். இதை இன்எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, இல்லை இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஃபேர் வேல்யூ கேப் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகுற ஒரு மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக ஒரு மூவ்மெண்ட் வரும். அது மார்க்கெட்டில் ஒரு கேப்பை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அந்த கேப்பை மார்க்கெட் திரும்ப வந்து ஃபில் பண்ணிட்டு போகும். இதுதான் இம்பேலன்ஸோட பேசிக்கான ஒரு தியரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ ஃபேர் வேல்யூ கேப்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஒரு கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டிலாக நான் எடுத்திருக்கேன். இந்த கேண்டிலோட எண்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் தேர்ட் கேண்டில், இந்த கேண்டிலோட ஸ்டார்டிங் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், இந்த ஃபஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் நடுவில் இங்கே ஒரு கேப் இருக்குது. பார்த்தீங்களா? இதை தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டலுக்கும் தேர்ட் கேண்டலுக்கும் நடுவில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப். நீங்கள் பாருங்களேன், இது இன்வேலிட் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுதா? அப் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும், இங்கே போயிட்டு இங்கே எண்ட் ஆகிருக்கும். அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ், இது நான் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி நடந்திருக்கு. இங்கே எண்ட் ஆயிருக்கா? அது தேர்ட் கேண்டில் பாருங்களேன். தேர்ட் கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே லோ போயிட்டு ஹை போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கா? இங்கே ஃபஸ்ட் கேண்டிலோட இந்த விக்கும் தேர்ட் கேண்டிலோட இந்த விக்கும் பாருங்கள் மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பே இல்லை. அதே இது நம்ம கேஸ் பாருங்களேன். இங்கே பாருங்க, இங்கே அப்படி மிட்டிகேட் ஆயிருக்கா? மிட்டிகேட் ஆகலை. இதைத்தான் நான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் புரியல அப்படின்னா நான் அடுத்தடுத்து ரியல் மார்க்கெட்டில் காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இது ஒரு அப் ட்ரெண்டான மூவ்மெண்ட். ஓகேங்களா? இது ஒரு அப் ட்ரெண்டான மூவ்மெண்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இங்கே இந்த ஃபஸ்ட் கேண்டலுக்கும் தேர்ட் கேண்டலுக்கும் இங்கே நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் இப்படி ஒரு எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகும்போது, இன்எஃபிஷியன்சினால் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உருவாகும் போது மார்க்கெட் என்ன பண்ணும்? அந்த ஃபார்ம் பண்ண அந்த கேப்பை திரும்ப வந்து இப்படி ஃபில் பண்ணிட்டு தான் போகும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை ஃபில் பண்ணிட்டு போகிறானா இந்த மாதிரி தான் நடக்கும். நான் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இப்படி தான் இருக்கணும் நான் அப்படி சொல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இது இப்படி ஒரு கேண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்கணும், தேர்ட் கேண்டில் வந்து எனக்கு இவ்வளோ சிறுசாக இருக்கணும், அப்போ தான் நான் இதை வந்து இப்படி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை எடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது அப்படிலாம் கிடையாது. நம்ம கான்செப்ட் படி எப்படின்னா, ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் சைஸ்லாம் நான் சொல்ல. எனக்கு ஃபஸ்ட் கேண்டலுக்கும் தேர்ட் கேண்டலுக்கும் நடுவில் 1 இன்ச்சு கேப் இருந்தாலுமே நான் அதை ஃபேர் வேல்யூ கேப்பை தான் எடுப்பேன். ஓகேங்களா? 1 இன்ச்சு கேப்பாக இருந்தாலுமே அது ஃபேர் வேல்யூ கேப்பை தான் எடுப்பேன். அதுவுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒர்க் ஆகாமல் இருக்காது. ஓகே, இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆயிருக்கா? இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன பண்ணும்? மார்க்கெட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு தான் போகும். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகாமலும் இருக்கலாம், பல நாட்கள் கழித்து வந்து எடுத்துட்டும் போகலாம். இதுதான் எடுத்துகிட்டு போகுன்றது ஒரு தியரி மாதிரி வச்சுக்கோங்க. இது அவ்வளோதான் பேசிக். ஓகேங்களா? இப்போ எப்படி இருந்தால் ஃபேர் வேல்யூ கேப் இன்வேலிடு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன். இப்போ இன்வேலிட் ஃபேர் வேல்யூ கேப் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா
செகண்ட் கேண்டில் இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு உள்ளேயே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? இவனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கேண்டலுக்கு உள்ள இவன் ஃபார்ம் ஆனதுனால இவனை இன்டர்னல் கேண்டல்னு சொல்லுவோம். இந்த இன்டர்னல் கேண்டலுக்கு இங்கே எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இதே இது நமக்கு இதுக்கு அடுத்த கேண்டில் எனக்கு இங்கே இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போ 1 2 3 இவனை தான் தேர்ட் கேண்டில் கன்சிடர் பண்ணுவோம். இவனுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா, ஸோ இவன் நமக்கு வேலிட். ஓகேங்களா? இவன் நமக்கு வேலிட். ஓகேங்களா? இதையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து ரியல் மார்க்கெட்டில் காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ரியல் மார்க்கெட்டில் எப்படி பார்க்கணும்னு பேசிக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி புல் பேக் டாபிக் எடுத்திருக்கேன்னா, இந்த புல் பேக் டாப்பிக்கில் ஒரு அப் ட்ரெண்டில் எப்படி இருக்கும், இதான ஒரு புல் பேக். இதான் ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கில் நமக்கு 2-3 எஃப்இஜி கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு எந்த எஃப்இஜி வேலிடுனா, நமக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற எஃப்இஜி மட்டும்தான் வேலிட். அதுக்கு முன்னாடி இருக்கலாம் தேவையில்லை. இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற எஃப்இஜி 1 இன்ச்சு கேப்பாக இருந்தாலும் அது வேலிட் தான். ஓகேங்களா? அது ஏன் வேலிடுன்னு நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் ஆர்டர் பிளாக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அங்கேருந்து திரும்புகிறானா அப்படின்றது தான் நம்ம ரியல் மார்க்கெட்டில் பார்க்குறோம். ஓகேங்களா? சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடலாம். இந்த இடத்த ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நீங்கள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு புல் பேக்காக எதை எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இது நமக்கு ஒரு புல் பேக்கா, இதுதான் நமக்கு ஒரு புல் பேக். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு புல் பேக் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்து வந்த புல் பேக் இதுங்களா? நீங்கள் பாருங்கள், இந்த புல் பேக்கில் நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா? நீங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா? இவன் இந்த ப்ளூக்குள்ளே இந்த ஒயிட் இருக்கானான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். நீங்கள் பாருங்கள், 292 290, ஆமாம் இதுக்குள்ளே இருக்கான். ஸோ நம்ம இவன் வேலிடான ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது. எது எதுக்கு எடுக்கணும், நம்ம இந்த ப்ளூக்கும் இந்த ஒயிட்டுக்கு தான் எடுக்கிறோம். அந்த ஒயிட்டுக்கும் எடுக்கலை. புரியுதுங்களா? இந்த ப்ளூக்கும் இந்த ஒயிட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறோம். அங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதை எடுத்துட்டு அடுத்த புல் பேக் கொடுக்குறான். ஓகேங்களா? சிம்பிள். இந்த புல் பேக், அடுத்த புல் பேக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த புல் பேக், இந்த புல் பேக்கில் எங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான், இங்கே இருக்கான் பாருங்க. இந்த கேண்டலுக்கும் நடுவில் தானே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, தெரியுதா? அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்த புல் பேக் கொடுக்குது. புரியுதுங்களா? அடுத்த புல் பேக் கொடுத்துட்டானா, நான் மெல்ல தான் சொல்லி தருவேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ரொம்ப மெதுவாக சொல்லித்தரேன். பாருங்கள், அடுத்த புல் பேக் பாருங்கள். இந்த லோ டு இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ நடுவில் இங்கே தானே எக்ஸ்ட்ரீமாக ஒரு புல் பேக் இருக்குது. இந்த இடத்துல நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டலுக்குள்ளே இந்த ஒயிட் இருக்கானா பாருங்கள். இங்கே 169, இவனோட டாப் என்ன 166 லோ, ஆமாம் உள்ளே தான் இருக்கான். இந்த ப்ளூக்குள்ளே தான் இந்த ஒயிட் இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ளூக்கும் இந்த ஒயிட்டுக்கும் ஃபேர் வேல்யூ கேப் எடுத்து 1 இன்ச் இருந்தாலுமே அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ மார்க்கெட் அதை என்ன பண்ணியிருக்கான், எடுத்துட்டு அடுத்த புல் பேக் கொடுத்துருக்கானா பாரு. சிம்பிள். இப்போ இந்த புல் பேக்கில் இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இதில் எதுவும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது ஃபேர் வேல்யூ கேப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒயிட் கேண்டலுக்கு உள்ளே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த ஒயிட் கேண்டலுக்கு உள்ளே தான் இந்த ப்ளூ கேண்டல் இருக்கான். அடுத்து பாருங்கள், இவன் இந்த ஒயிட் கேண்டலுக்கு கீழே பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இவன் 3 பேருமே ட்ரிபிள் டாப்னு சொல்லுவோம். 3 பேரும் ஒரே ரேஞ்சில் இருக்கான். ஆனால் ஸோ நம்ம இந்த ஒயிட்டை தான் ஃபஸ்ட்டு கேண்டிலாக பார்த்துக்கிறோம். இந்த ஒயிட்டுக்கும் இந்த ப்ளூக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா, இல்லை. இந்த ப்ளூவுமே இன்டர்னல் தான். ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. ஆனால் புல் பேக் கொடுத்துட்டான். ஓகேங்களா? புல் பேக் கொடுத்துட்டான். இப்போ அடுத்த புல் பேக் எங்கே பார்க்குறோம், இங்கே இருக்குது, தெரியுதா? இந்த புல் பேக்கில் எங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே இருக்குது. இவங்க 2 பேரும் டபுள் டாப்பு. இதை இங்கே கீழே பிரேக் பண்ணிவிட்டு இங்கே தேர்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இவனை நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான், சிம்பிள்.
இப்படி தான் ஃபேர் வேல்யூ கேப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? உங்களால ரியல் மார்க்கெட்ல ஃபேர் வேல்யூ கேப்பை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் செக்டர்லயோ, புல் பேக்ஸ்லயோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? நான் அத ரீட் பண்ணி அங்கேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு Discord சேனலோ, இல்ல WhatsApp குரூப்போ ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு மார்க்கெட் செக்டரையும், ஃபேர் வேல்யூ கேப்பையும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். ஓகேங்களா? பாய்.